கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அஞ்ஞானங்களுடைய சுரூபங்களை காண சாட்சியை கேட்டு கர்த்தரிடத்திலும் செய்த எல்லாருடைய ஜெபத்தினாலே அந்த தன்னை ஊழியர்களை சீக்கிரமாக முடித்து வீடு கடந்து வர கர்த்தர் சொல்லிக் கொடுத்த எல்லாரும் கிறிஸ்தவர்களே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. மலையினுமாய் தான் கடந்து போறேன். ஆனால் கர்த்தர் பலப்படுத்தி நான் இருக்கும் நாள் மட்டும் எந்த சரி தொந்தரவு எந்த பிரச்சனை வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்ட பிரயாசப்பட தெரிஞ்சங்களே இந்த நிகழ்வுகளோ அங்கே அத்தான் சகோதரி குடும்பத்தில் அந்த ஊழியர்களுக்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் மிக அதிகம். கர்த்தருடைய அளவில் அவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளை ஆசிரியப்பாராக. இதுவும் அங்கே ஒரு தேவனுடைய மனிதர் அவரும் எங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கவும் இடைநாள் கூடுகைகளை கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கவும் கூட அங்கே கடந்து வரவும் அவரோடு சேர்ந்து ஜெபிக்கவும் ஒரு நல்ல ஒத்துழைப்பை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க பேர் பாஸ்டர் வில்சன் ஏப்ரகாம். அவருக்காக ஜெபிங்க. நம்முடைய லைவ் எல்லாவற்றையும் அங்கிருக்கிற அங்கே பேன்பெரி, அபிங்டன், இன்னும் பர்மிங்ஹாம், ஆக்ஸ்போர்ட், லண்டன், பிரிஸ்டல் போன்ற இடங்களில் இருக்கிற பிள்ளைகளும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம இங்க இருக்கிறோம், நான் நம்மள லண்டன்ல பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லையா? ஒன்னு சொன்னாங்க, ஐயா உங்க மக்கள் எல்லாம் நாங்க பார்ப்போம், காணிக்கை போடுவோம், ஒவ்வொருத்தரையும் பார்ப்போம், உங்க செய்தியெல்லாம் பார்ப்போம். இப்போ அங்கிருந்து இப்போ அங்க 2 ஐயாமார்கள் பிரசங்கம் பண்றாங்க, அதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த பிள்ளை எப்படி நீங்க குடும்பமாய் நான் ஒரே குடும்பமாய் அந்த உணர்வோடு அந்த அனுபவத்தில் ஜெபிக்கிறோம், அதே போல அந்த பிள்ளைகளும் நமக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய குடும்பத்தை நமக்கு அங்கே வைத்திருக்கிறார். அங்கேயும் சகோதரர் விஜய் என்ற சொல்ல வலிமையான சகோதரன், ஒரு துணைவி ஜெயந்தி மகள், அந்த பிள்ளைகளும் குடும்பமாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அந்த புறாத்திலே உபவாசம் செய்து ஜெபித்தோம். அந்த சகோதரர் ஒரு விசாச போராட்டம் உருவாயிருக்கிறது. அதற்கு அந்த விடுதலை கொடுத்திருக்கிற பரிபூர்ணமாக விடுதலை கொடுக்கும்படி உங்கள் மத்தியில் இந்த காரியத்தை வைக்கிறோம். 2 பேர் விஜித் குடும்பத்தாருங்க, நீங்க எல்லாம் ஜோடி. அல்லேலூயா. இப்போ அவர்கள் பார்த்துட்டு இருப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற தேவன் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியே ஒரு பாபு பத்ரி அந்த குடும்பத்திலே அருமை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அருமையான பிள்ளைகளுடைய மகன் அருண் போதை பழக்கத்தில் அடிமையாகி அங்கே கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த பரிமித்தமாக முழு குடும்பம் உடைந்து போயிருக்கிறது. அதற்காக ஜெபித்து வந்தோம். அவர்களோடு சேர்ந்து அங்கே தன்னுடைய குராத்துவை தன்னுடைய ஜெபித்தோம். கர்த்தர் அற்புதம் செய்யப்போற அந்த மண் மூலமாக முழு குடும்பத்தையும் கர்த்தருடைய காரியத்திலே அவர்களுக்கு பயன்படுத்த போகிறார் கர்த்தர் காண்பித்தார். அந்த பிள்ளைகளை கடவுள் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுடைய பெயர் பாபு பத்ரி, கடவுள் மனைவி பெயர், அந்த பையனுடைய பெயர் அருண். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் சலாமத்தை வைக்கிற கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2 நிலமாக இருக்கிறார்கள். அந்த இடங்கள் கடந்து போனோம், தேவனை சந்தித்தோம், ஜெபித்தோம். கடந்து வர கர்த்தர் பலனோடு ஜெபத்தினாலே மீண்டும் குடும்பத்திலே கர்த்தர் சிதானத்திலே இந்த வெளியூர் தேவாலயத்தின் வெள்ளி விழா கொண்டாடுகிற நாளிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய உள்ள தரத்தை கொடுத்தபடினாலே நான் நன்றி செலுத்துகிறேன். ஜானி நீங்க அவசரமான ஒரு போயிருக்கிறார். அவன் நாளை தினத்திலே அவனுக்கு வேலை மாற்றம் கொல்கத்தாவிலே கடந்து போகிறார். அவங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அங்கேயும் ஒரு மிஷனரி பணியை செய்யும்படி ஆயத்தப்படுகிறார். அவர்கள் பழங்குடி மக்கள் மத்தியிலே கற்றை வார்த்தை அறிவிக்கும்படி ஆயத்தப்படுகிறார்கள். அவனுடைய வேலைக்காகவும் அது ஊழியத்திற்காகவும் ஜெபம் பண்ணும்படி நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த உலகத்திலே நாம் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய இடங்கள் ஏராளம் இருக்கின்றன. பலவாசி பேசுகிற மக்கள் மத்தியிலே கத்திரி வேலை தீவிரப்படையபடி நாம் சிந்திப்போம். அடியற்காகவும் இது பிரயாசப்படி விசேஷமாக பாஸ்டர் பவுலையா, பாஸ்டர் மனோஜ்குமார் இருவருக்கும் இந்த சிதானத்திலே நிறைந்த நன்றியும் மனமார்ந்த சோதரத்தை செலுத்துவோம். அல்லேலூயா. அங்கிருந்து கேட்டாங்க, ஐயா நீங்க வந்துட்டீங்களா, யாரு பாப்பா? அங்க 2 பேர் இருக்கிறாங்க, வீரர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க சேனை நடத்தி செல்வாங்க. கர்த்தருடைய பலப்படுத்தின நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இவர்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள். ஏற்பட்ட பல பிரச்சனைகளிலே கர்த்தர் ஜெயம் கொடுத்த இந்த சாதனையோடு காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், நடத்துவார். இனி அடுத்து எல்லாரும் ஆயத்தம் என்ன? இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமான. ஹல்லேலூயா. ஒட்டியாக கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த பிரதான சத்தம் கேட்க போகிறது. ஹல்லேலூயா.
എതിർകൊണ്ട് പോകുന്ന ഇസ്ലാമായി വലിയ തെച്ചിപ്പായി ഇനി വെള്ളமான மக்களோடு இயேசுவை வாழ்ந்து கடந்து போறோம். ஹalleluya. அது ஒரு ஆயுதத்தோடு தொடர்ந்து பயன்படுவோம். எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக.